அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஐஐடி மெட்ராஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவி டீ குடிக்க போன இடத்துல ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியே பரவிட்டு இருக்க மக்கள். இது உண்மையாலுமே ஐஐடி மெட்ராஸ் நடந்த ஒரு சம்பவமாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஐஐடி மெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி டீ குடிக்க போயிருக்காங்க. டீ குடிக்க போன இடத்துல ஒரு நபர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டாரு. அவர் அந்த கேன்டீனில் இருக்கக்கூடிய நபரா அப்படிங்கிற மாதிரி பல தரப்பு தகவல் வெளியாகிட்டு இருக்க மக்கள். இது உண்மையாலுமே ஐஐடி மெட்ராஸை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவியா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் ஐஐடி மெட்ராஸை படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிக்கு ஐஐடி கேம்பஸ்க்குள்ளே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு மறுக்கிறாங்க ஐஐடி மெட்ராஸ் நிர்வாகம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜனவரி 14 அன்னைக்கு ஒரு ரிசர்ச் ஸ்காலர் பெண்மணி விமன் அவங்களோட கூட சில மேல் ஃப்ரெண்ட்ஸோட சில பசங்களோட அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், உள்ளுக்குள்ளே படிக்கிற பசங்க தான். அவங்க ஹாஸ்டல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களும் ஹாஸ்டல் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பசங்களும். ஸோ அந்த மேல் விமன் ஸ்காலர் கூட படிக்கக்கூடிய மேல் ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு கேம்பஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய வேளச்சேரி தரமணி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போயிருக்காங்க. அந்த டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த பெண்மணி கூட ஒருத்தர் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனை பண்ணவர் அந்த பப்ளிக்கில் பிரச்சனை பண்ணுறாரு. அந்த பிரச்சனை பண்ணவர் கூட இந்த பசங்க சண்டைக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை விவாதம் போயிருக்கு. அந்த இடத்துல இந்த பெண்மணி இந்த மாதிரி தரக்குறைவாக பேசினாலையும் பிரச்சனை பண்ணதுனாலையும் சுற்றி இருக்கக்கூடிய பப்ளிக்கு அந்த நபரை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கே அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் ஸ்பாட்டுக்கு அந்த நபரை கை கொடுத்துருக்காங்க, ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு போலீஸ் அந்த நபரை அந்த அக்யூஸ்டை விசாரித்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த பெண்மணியை விசாரித்து இவங்க ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவின்றதை கன்ஃபார்ம் பண்ணி ஐடி கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஐடி நிர்வாகத்துக்கு ஃபோன் போட்டு அங்கே போலீஸ் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த விதத்துலையுமே ஐஐடி கேம்பஸில் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஐஐடி கேம்பஸ்க்குள்ளே சிசிடிவி கேமரா பதிவுகள் இருக்கின்றது, சிசிடிவி கேமரா ஃபுல்லாக நாங்கள் பொருத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே இட்ஸ் வாட்சபிள் தான். எல்லாத்துக்கும் மேலே இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாணவிகள் வெளியே போகிறாங்க, கேம்பஸ் விட்டு வெளியே போகிறாங்கனால் அவங்க செக்யூரிட்டியும் சேஃப்டியும் அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். மேபி அந்த காரணத்தினால் கூட இந்த மாணவி வெளியே டீ குடிக்க போகும்பொழுது அவங்க சக ஃப்ரெண்ட்ஸை பசங்களை கூப்பிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சக ஃப்ரெண்ட்ஸை பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கேம்பஸ்க்கு வெளியே டீ கடையில் குடிக்கும்பொழுது தான் எந்த விதத்துலேயும் அந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டு ஐஐடி கேம்பஸுக்கு சம்மந்தப்பட்ட ஆளும் கிடையாது. அவர் ஐஐடி கேம்பஸ்க்கு வெளியே ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரியில் வேலை பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ எந்த விதத்துலேயும் ஐஐடி கேம்பஸ்க்குள்ளே நடக்கலை இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு எதிர்க்கட்சிகளும் யாருமே தப்பான தகவலை பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க மக்களே. ஸோ கேம்பஸ்க்கு வெளியே போய் ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்னாலே அவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க கொஞ்சம் 25 வயசுக்கு மேலே இருப்பாங்க. அவங்க வெளியே போய் டீ குடிக்கிறாங்க அப்படின்னால் அவங்க வெளியே போகிறாங்கனாலே அவங்க சேஃப்டியை அவங்க உறுதிப்படுத்திக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்கன்றதையும் அவங்க சொல்கிறாங்க ஐஐடி கேம்பஸில் உள்ள மேனேஜ்மெண்ட். இதற்காக கூட அவர் தனியாக போய் டீ குடிக்காமல் கூட இந்த ஒரு பெண்மணி, இந்த ஒரு விமன் தான், ஆனால் கிட்டத்தட்ட 5க்கோ 6க்கோ மேற்பட்ட ஆண் நண்பரோடு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தில் ஐஐடி கேம்பஸோடு சம்மந்தப்படாத ஒரு வெளியே பேக்கரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற நபர் டீ குடிக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணுறாரு. பப்ளிக்கே அவரை கேப்சர் பண்ணி போலீஸ் ஒப்படைக்கிறாங்க. காவல்துறையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கேம்பஸில் ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர் பெண்மணிக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். எந்த விதத்துலேயும் ஐஐடி கேம்பஸை நீங்கள் சம்மந்தப்படுத்தியோ கேம்பஸுக்கு உள்ளே அவங்க சேஃப்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலையும் பரப்ப வேணாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்களே. இது ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டிருந்தப்போ ஐஐடி கேம்பஸுக்குள்ளே சேஃப்டியை உறுதிப்படுத்த சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கார். இன்ஃபேக்ட் இதை மொட்டையாக டீ குடிக்க சென்ற பொழுது அப்படின்னு போட்டதுனால எல்லாருக்கும் கேன்டீனுக்கு உள்ளே டீ குடிக்க போனாங்களா அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் ஏற்படுகின்றது.
இந்த புரிதல் தப்பான புரிதல். இது கேன்டீனுக்குள்ளே நடக்கலைங்க, கேம்பஸுக்கு வெளியே வேளச்சேரி தரமணி ரோட்டில் ஒரு டீ கடையில் குடிக்க போனப்போ நடந்த சம்பவம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க மக்களே. ஸோ இது வந்து ஜென்ரலி நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி தவறுகள் அப்படிங்கிறதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்க வேண்டும். ஸோ அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்க வேண்டும் அப்படின்னால் ஒரு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஒவ்வொருத்தவங்க பின்னாடியும் போலீசிங் போடுவது என்பது லாஜிக்கலி நாட் பாசிபிள். இது எந்த அரசாங்கம் தான் சரிதான். ஏன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ரொம்ப லிமிட்டட் ஃபோர்ஸாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. போலீஸ் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கிறாங்க. இப்போது ஒரு டீ கடையில் டீ குடிக்கக்கூடிய பெண்மணிக்கிட்ட தவறாக ஒருத்தர் பேசுகிறாரு, இல்லை தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னால் அடுத்த நிமிஷம் அந்த பப்ளிக் அவங்கள கேப்சர் பண்ணி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சி போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னால் கண்டிப்பாக நம்ம போலீஸை ப்ளேம் பண்ணலாம், கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணலாம். ஆனால் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அக்யூஸ்ட் வாஸ் அரெஸ்டட் அண்ட் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகின்றது. ஸோ இதில் வந்து போலீஸிங் அல்ல கவர்மெண்ட் மேலே நம்ம தப்பு சொல்வதற்கு கிடையாது மக்களே. இது தனிப்பட்ட ஒரு நபரும் அவங்க செல்ஃப் டிசிப்ளினை இருந்து அவங்க வந்து செல்ஃப் டிசிப்ளினோடு நடந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் தவிர்க்கப்பட முடியுமே தவிர இது காவல்துறையோ இல்லை கவர்மெண்ட்டோ இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னால் வெளியே போகக்கூடிய பெண் அப்படின்னு குறிப்பிட்ட பாலினத்தை மட்டும் பார்க்க வேண்டாம், ஆண்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஸோ வெளியே போகக்கூடிய ஆண்கள்கிட்ட மற்ற நபர்கள் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, அது வந்து கை கலப்பாக மாறுது அப்படின்னால் அந்த கை கலப்புக்கு யார் பொறுப்பு? அரசாங்க பொறுப்பாக சொல்கிற முடியுமா? அவன் குடிக்கிறான், அவன் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறான், அரசாங்கம் குடிச்சிட்டு பப்ளிக் குடிக்க தப்புன்னு தான் சொல்கிறாங்க, குடிக்கிறவனை வந்து பிடிக்கிறாங்க, ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வெளியே நியூஸ் கேஸை புக் பண்ணுறாங்க. அரசாங்கம் மது விற்க தான் செய்கிறது. ஏனென்றால் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டே ஆஸ்பெக்ட் மட்டும் தான் அரசாங்கத்துக்கு வருமானம். ஒன்று லிக்கர் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஃபியூல் இண்டஸ்ட்ரி. வேறு எதுவுமே அரசாங்கத்துக்கு ஸ்டேட் வருமானம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது. ஸோ விற்கிறாங்க. விற்கக்கூடிய நபர்கள் மீது குறை சொல்வது ஒரு பக்கம் சரியாக இருக்குமா, அல்லது வாங்கி குடிச்சிட்டு நம்ம குடிச்சிருக்கோம், நம்ம பிரச்சனை பண்ணால் வீட்டில் போய் படுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒழுக்கம் இல்லாதவனத்தை குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. இப்போ இந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீ கடையில் இருந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நபர் அப்படிங்கிறவன் குடிச்சிருக்கிறானா, மதுபோதையில் இருந்தானா அப்படிங்கிற தகவலாம் வெளியே ஆகலை. சப்போஸ் மதுபோதையில் இருந்திருக்கிறான் அப்படின்னால் மது போதையில் அந்த பெண்ணை தப்பானதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், இல்லை தப்பாக பேச முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது முழுக்க அவனோட சுய ஒழுக்கத்தை சார்ந்தது. மதுபோதை இல்லாட்டியுமே அவன் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்கணும் ஒரு பொது வழியில் பெண்கள்கிட்ட பிஹேவ் பண்ணும் பொழுது. ஸோ இதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க காவல்துறை. எந்த விதத்திலையும் ஐஐடி மெட்ராஸ் சம்மந்தப்படவில்லை, கேம்பஸ்குள்ளேயும் நடக்கலைன்றதை உறுதிப்படுத்திருக்காங்க நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.